அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வகுப்பில் 6ஆம் வகுப்பு இயல் 1 கற்கண்டு பகுதியில் தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும் குறித்து தான் பார்க்க போகிறோம். முதல்ல ஒரு மொழியை பிழையின்றி பேசுகிறதுக்கும் எழுதுறதுக்கும் பயன்படுவது தான் இலக்கணம். நம்ம தமிழ் மொழியில் 5 வகையான இலக்கணங்கள் இருக்குது. அது என்னென்ன அப்படின்னா எழுத்திலக்கணம், சொல்லிலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பிலக்கணம், அணி இலக்கணம். இந்த 5 இலக்கணங்களில் முதன்மையாக இருக்கக்கூடிய எழுத்திலக்கணத்தை நம்ம முழுமையாக கற்றுட்டா மட்டும்தான் சொல்லிலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பிலக்கணம், அணி இலக்கணம் ஆகிய இலக்கணங்களை நம்ம முறையாக கற்றுக்க முடியும். முதல்ல எழுத்து என்றால் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். ஒளி வடிவமாக எழுப்பப்படுவதும், அதாவது காற்றினுடைய உதவியினால் ஒளி வடிவமாக பிறக்கக்கூடியதும், வரி வடிவமாக எழுதப்படுவதும், அதாவது அ என்ற உயிரெழுத்துக்கு ஒரு வடிவம், இக்கு என்ற மெய்யெழுத்துக்கு ஒரு வடிவம், ப என்ற உயிர்மெய் எழுத்துக்கு ஒரு வடிவம் இருக்கிறது நமக்கு தெரியும். இதை போல் வேறு வேறு வரி வடிவங்களில் எழுதப்படக்கூடியது எழுத்து அப்படின்னு சொல்கிறோம். உயிரெழுத்துக்கள் பற்றி உங்களுக்கு தெரியுமா? உயிருக்கு முதன்மையானது காற்று. அதை போலவே இந்த எழுத்துக்கள் பிறக்கிறதுக்கும் காற்று மிக மிக அவசியம். இயல்பாக காற்று வெளிப்படும் போது இந்த உயிரெழுத்துக்கள் பிறக்குது. உயிரெழுத்துக்கள் மொத்தம் எத்தனைன்னு உங்களுக்கு தெரியுமா? உயிரெழுத்துக்கள் ஆலிருந்து ஔ வரைக்கும் 12 உயிரெழுத்துக்கள் இருக்குது. இந்த 12 உயிரெழுத்துக்களும் வாயை திறத்தல், உதடுகளை விரித்தல், உதடுகளை குவித்தல் ஆகிய செயல்பாடுகள்னால பிறக்குது. உதாரணத்துக்கு அ ஆ இந்த 2 உயிரெழுத்துக்களும் வாயை திறக்கிறதுனால பிறக்குது. இ ஈ ஏ ஏ ஐ இந்த உயிரெழுத்துக்கள் உதடுகளை விரிக்கிறதுனால பிறக்குது. நீங்கள் உ ஊ ஓ ஓ ஔ இந்த உயிரெழுத்துக்களை சொல்லி பாருங்களேன். உதடுகளை குவிக்கிறதுனால இந்த 5 உயிரெழுத்துக்களும் பிறக்குது. அப்போது காற்றினோட உதவியினால் இந்த உயிரெழுத்துக்கள் பிறக்கிறதுனால இதை நம்ம உயிரெழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த உயிரெழுத்துக்களை மேலும் 2 வகையாக பிரிக்கலாம். அதாவது குறில் எழுத்துக்கள், நெடில் எழுத்துக்கள். உயிரெழுத்துக்களில் அ இ உ ஏ ஓ இந்த 5 எழுத்துக்களையும் சொல்லி பார்க்கும் பொழுது குறுகிய ஒலியுடைய எழுத்துக்களாக நமக்கு தெரியும். இவ்வாறு குறுகி ஒலிக்கும் அ இ உ ஏ ஓ ஆகிய 5ம் குறில் எழுத்துக்கள் எனப்படும். நீண்டு ஒலிக்கும் ஆ இ உ ஏ ஐ ஓ ஔ ஆகிய 7ம் நெடில் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஒவ்வொரு எழுத்தையும் உச்சரிப்பதற்கு கால அளவு இருக்குது. எழுத்தை சரியாக உச்சரிக்க எடுத்துக்கொள்ளும் கால அளவை கொண்டு தான் குறில், நெடில் என வகைப்படுத்துகிறோம். குறில் எழுத்தை ஒலிப்பதற்கு ஆகக்கூடிய கால அளவு 1 மாத்திரை. நெடில் எழுத்தை ஒலிக்கும் கால அளவு 2 மாத்திரை. அதாவது மாத்திரை என்றால் கால அளவு என்று பொருள். 1 மாத்திரை அப்படிங்கிறது ஒரு முறை நம்ம கண் இமைகளை இமைப்பதற்கு ஆகக்கூடிய நேரமோ அல்லது ஒரு முறை கை நொடிக்கவோ ஆகும் கால அளவை தான் மாத்திரை என்று கூறுகிறோம். அடுத்து மெய்யெழுத்துக்கள் பற்றி பார்க்கலாம். மெய் என்றால் உடம்பு, உண்மை என பல பொருள் உண்டு. மெய் என்பது உடம்பு என பொருள்படும். மெய் எழுத்துக்களை ஒலிப்பதற்கு உடல் இயக்கத்தினுடைய பங்கு மிக மிக அவசியம். அதனால தான் இக் முதல் இன் வரை உள்ள 18 எழுத்துக்களையும் மெய்யெழுத்துகள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மெய்யெழுத்துக்களை மேலும் 3 வகையாக பிரிக்கலாம். அவை என்னென்ன அப்படின்னா வல்லினம், மெல்லினம், இடையினம். இக், இச், இட், இத், இப், இட்
அதாவது கசட தபர. மெல்லினம் இங் இங் இன் இந்த் இம் இன் ஞஞன நமன. இ இர் இல் யு இல் இல் எரள வளள. இந்த 6 எழுத்துக்களும் இடையின எழுத்துக்கள் என்று கூறுகிறோம். அடுத்து உயிர்மெய் எழுத்துகள் என்றால் என்ன? மெய்யெழுத்துகள் 18ம் உயிரெழுத்துகள் 12 எழுத்துக்களோடு சேர்ந்து தோன்றக்கூடிய 216 எழுத்துக்களும் உயிர்மெய் எழுத்துக்கள் என்று அழைக்கப்படுகிறது. மெய்யுடன் உயிர் குறில் எழுத்து சேர்ந்தால் உயிர்மெய் குறில் என்றும், மெய்யுடன் உயிர் நெடில் சேர்ந்தால் உயிர்மெய் நெடில் என்றும் அழைக்கப்படும். ஆகவே உயிர்மெய் எழுத்துக்களையும் உயிர்மெய் குறில், உயிர்மெய் நெடில் என 2 வகையாக பிரிக்கலாம். அடுத்து ஆயுத எழுத்து. தமிழ் மொழியில் உயிரெழுத்துகள், மெய்யெழுத்துகள், உயிர்மெய் எழுத்துகள் தவிர தனி எழுத்து ஒன்றும் இருக்குது. அதுதான் அக்கு என்னும் ஆயுத எழுத்து. இது எந்த எழுத்துக்களினுடைய உதவியும் இல்லாமல் தனித்து நிற்கிறதுனால இதற்கு தனிநிலை அப்படிங்கிற இன்னொரு பெயரும் உண்டு. இந்த ஆயுத எழுத்தை ஒழிப்பதற்கு ஆகும் கால அளவு அரை மாத்திரை. நன்றி குழந்தைகளே. மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம்.